சினிமாவில் இது வந்து ஒரு ஒரு மாற்றம்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி முழுக்க முழுக்க இப்படி படங்கள் வந்திருக்கான்னா வரல. ஒரு ஹீரோவை ப்ரைஸ் பண்ணி டயலாக் வைப்பாங்க. அது எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும். பயங்கரமாக அதை உணர்ந்து புரிஞ்சுக்கிட்டு கை தட்டுவாங்க ரசிகர்கள். ஆனால் நிமிஷத்துக்கு நிமிஷம் அதையே ஒரு வேலையாக வச்சுக்கிட்டு முழு படத்தையும் நகர்த்திட்டு போகிறது இருக்குல்ல, அது வந்து ஒரு பக்கம் அவருக்கு தெரியும். நம்மளை வந்து கடுமையாக திட்டுவாங்க, விமர்சகர்கள்லாம் அசிங்கமாக திட்டுவாங்கங்கிறதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சு தான் அந்த வேலையை பண்ணியிருக்காரு. ஆனால் அவர்கிட்ட ஒரு தெளிவு இருக்குது. என்னென்னா, நாம் யாருக்காக படம் எடுக்கிறோங்கிற கேள்விக்கு அவர்கிட்ட சரியான பதில் இருக்குது. அந்த பதில் தான் அவரை இப்படி ஒரு படத்தை எடுக்க வச்சுருக்கு. நீங்கள் இதுவே வந்து அஜித் அல்லாமல் வேற ஒரு ஹீரோ வச்சு பண்ணுறாருன்னு வைங்களேன், இதே ஜிவி பிரகாஷை வச்சு இன்னொரு படம் அவர் பண்ணுறாருன்னா இப்படி ஒரு படத்தை எடுக்க முடியாது. அதில் ஒரு கதை வேணும், அந்த கதையில் நிறையா முடிச்சுகள் வேணும், அந்த முடிச்சுகளை அவுக்கிற அளவுக்கு பல விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்கணும், கடைசியாக ஒரு வலுவான கிளைமாக்ஸ் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் அந்த படத்தை நீங்கள் நகர்த்த முடியும். ஆனால் அஜித்தை பொறுத்தளவுக்கு அது தேவை கிடையாது. நிமிஷத்துக்கு நிமிஷம் அஜித் ரசிகர்களை நீங்கள் பரவசப்படுத்திட்டுனா போதும், அந்த படம் ஓடும்னு அவர் நினச்சிருக்காரு. அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதான மேட்ரு.